மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இத பாருங்க மாமா, சாயங்கால நேரத்துல சாதம் பண்றது, சாம்பார் பண்றது, பொரியல் பண்றது இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? இனிமே நீங்க சப்பாத்தி சாப்பிட பழகிக்குங்க. அது செய்யறதுக்கும் ஈஸி, உங்க உடம்புக்கும் நல்லது. இந்த பிபி சுகர் அதெல்லாம் வராது. அப்புறம் நீங்க அடிக்கடி கோவப்படுவீங்களே, அதுவும் பட மாட்டீங்க. இனிமே சப்பாத்தி சாப்பிடவே பழகிக்குங்க. டேய், நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? போ, உள்ள போய் சாப்பிடு. என்னால 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. உங்க பொண்டாட்டி சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே சாப்பிடுங்க. டேய், கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா, உன் மத்தமாகுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணீர் பாவையென்றோ கண்ணம்மா, என் கண்ணீர் பாவையென்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ, நின்னதென்றோ. வள்ளி, இப்ப 12 கரெக்டா போடுற பாரு. பாத்து போடு. 2 பாம்பு வழியா கீழே இறங்கி இல்ல இங்க வைக்கணும் பாரு. ஏனி இந்த ஃப்ராட் வேலையெல்லாம் என்ன பாருங்க. இல்ல நீங்க தங்கச்சி ஏமாத்த பாக்குறீங்க. இல்ல தப்பு ஃப்ராட் வேலை பண்றான். இல்ல வள்ளியம் அண்ணா வள்ளி போடு. தாயம் அவ்வளவுதான். ஏய் இன்னொரு ஆட்டம் இருக்கு. இன்னொரு வாட்டி ஆடணும். ஏய் அடுத்து ஆடணும். 1 2 3 இங்க வர கூடாது பாரு. வெளியில வரணும். பாம்புல இறங்க கூடாது. மேல போணும். இதெல்லாம் கலந்து பாருங்க. இல்ல இங்கதான் 1 2 என்ன வள்ளி? இல்ல வள்ளியம் பாம்பு கடிச்சிச்சு. தப்பா கணக்கு பண்றேன். தப்பா ஆடுறா நம்மள. இந்த நம்ம இந்த பக்கம் போகுது வள்ளி. தங்கச்சி ஏமாத்தாதீங்க. இங்க தான் வச்சு ஆடணும். நீங்களும் சேர்த்து தப்பு பண்றீங்க. இந்த பக்கம் தான் கணக்கு பண்ணணும். இந்த பக்கம் போணும் பாருங்க. ஆமா வள்ளி பாருங்க. பாம்புல இறங்கி இங்க பாருங்க. இல்ல வள்ளியம்மா என்ன? எங்க பொண்ணு அண்ணாமலை தப்பாட்டம் ஆட மாட்டா. என் தங்கச்சி பொய் சொல்ல மாட்டா. ஓ இங்க கூட நான் ஆடணும். இந்தாங்க மாமா. தங்கச்சி மீனாட்சி, பெத்த பொண்ணு குத்து கல்லாட்ட நீங்க உட்கார்ந்துருக்க. அங்க அண்ணாமலை அவங்க பொண்ணா கேட்டியா? இந்த அண்ணாமலை சாதாரண ஆள் இல்ல. அவ யாரு கூட கொஞ்ச நேரம் பேசினாலும் அவங்கள வசியம் பண்ணி போடுவா. ஆமாண்டா, இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் கொப்பனுங்க மேல அவ கூட விளையாண்டாங்கன்னு வச்சுக்க, நாளைக்கு காலையில சொத்து பத்தல அவ வெளில எழுதி வச்சிருவாங்கடா. அவ தெய்வ குழந்தை இல்ல. இவளை மட்டும் கொண்டு போய் பாகிஸ்தான்ல விட்டோம்னு வச்சுக்கா, ஜாகுல் அக்கக்கிட்ட பேச்சு பாகிஸ்தானிய இந்தியா பேர்ல எழுதி வச்சாலும் வச்சிருவாடா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா தங்கச்சி. நான் இவளை பைத்தியக்கார பட்டம் கட்டி கூட்டிகிட்டு வந்தது இது மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக அல்ல. நான் விட மாட்டேன். இப்ப பாரு, உன் வேதனை என் வேதனை மாதிரி. இந்த ஆட்டத்தை எப்படி கலைக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ கண் கலங்காதடா தங்கச்சி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
மாமா வந்தது கூட தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்க. நானும் 2 நாளா பாக்குறேன், எதுக்கு எடுத்தாலும் முறைச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தி ஆளுங்க இருக்காங்கிற தைரியமா? ஆழ்வார் குறிச்சிக்கு வா, ஸ்பீக்கரை கட் பண்ணி விட்டுறேன். நானே உடம்பு சரியில்லாத அண்ணாமலை கூட்டு வந்து வைத்தியம் பார்க்கணும்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த உடம்பு சரியில்லாத பொண்ணை வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு டாக்டர் கூட்டு போக வேண்டாம்? போது எழுந்துச்சு போங்க. போது இந்த பாரு கோமதி, என் பொண்ணு அண்ணாமலைக்கு எந்த குறையும் இல்ல. அவ நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கா. ஐயோ, அப்பா என்னப்பா இது அம்மா இப்படி சொல்றாங்க? ஆமாப்பா, அவளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. இங்க பாரு, அவ நிம்மதியா இங்க 20 நாள் தங்கிட்டு வரட்டும். டாக்டர் எல்லாம் ஒண்ணு கூட்டு போக வேண்டாம். ஐயோ, இங்க பாரு, சொன்ன கேளு, உனக்கு டிக்கெட் போட்டு தரேன். நீ நாளைக்கு ஊருக்கு போ. நான் காந்திமதிக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன். அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ நிம்மதியா இங்க 20 நாள் தங்கிட்டு வரட்டும். அவளை பத்திரமா நானே ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுவும் என்னோட சீரோட அனுப்பி வைக்கிறேன். நீ ஆடு. அதெல்லாம் முடியாது, அவளுக்கு பைத்தியம். நாளைக்கு நான் டாக்டர் கூட்டிட்டு தான் போக போறேன். சீரல யாருக்கு வேணும்? அண்ணாமலையா? அந்த என்ன நினைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. டாக்டர் கூட்டிட்டு போறதா? ஆஸ்பத்திரிக்கு கூட்டி ஒண்ணு போறா. பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க மாப்ள. மாமா நீங்க கொஞ்சம் சும்மா இல்ல மாப்ள, ஆஸ்பத்திரிக்கு நான் புரியாம பேசாதப்பா, அவ நல்லா தான் இருக்கா. அது நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. இருந்தாலும் நம்ம டாக்டருக்கு போய் பார்த்துட்டு வந்துடணும் இல்ல? மாமா நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போயிட்டு வந்துருவோம் மாப்ள. சொல்ல புரியாம பேசி. மாமா அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ நீ முதல்ல தைரியமா ஆடு. உட்கார்ந்து ஆடாத. மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆடு. நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டீங்களா? உட்காருங்க. வா நம்மள வெள்ளி இந்த பாபு வந்து ஒன்னு ஸ்பீக்கர் தாய் பண்ணிட்டு இருப்பா. அது இல்லப்பா, இவளுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? மாமா கொஞ்சம் சும்மா இருங்க. யாருடா நாளே வழி சொல்லும் நாலு போட்டியா? அப்ப அதை கீழே இருக்கு போயிடா. இல்லடா சொல்லும், இங்க வச்சு வந்து நம்ம கேட்க முடிச்சோம். ஏமாத்தம் பாரு. பொண்டாட்டி நாக பார்த்தோம் யாருக்கா பார்த்து சும்மா இருக்கு. அப்பா வளர்த்து போங்க ஆடு. சொன்னாலும் இது நம்ம ஒழுங்கா காயினாது. தாய் நகத்தை தானே வந்திருக்கோம் பண்ணாது. பாருங்க நான் வைக்கிறேன். இங்க கொட்ட வேண்டிய அது ஏன் கூட்டி வைக்கிற? எதுக்கு கூட்டின? அங்க நின்னுட்டு இருக்காங்க பாரு. அங்க மறந்துட்டேன். என்ன மாப்ள, என்னாச்சு? என்னடா அங்க யாருமே இல்ல நம்மள. பாண்டிச்சேரியில வந்து பைத்தியம் குழப்ப ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பாத்தீங்களா, அமாவாசை பக்கத்துல வருதுல்ல, அதுக்கான எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான்ப்பா ஊர்ல கூட கத்திய காட்டுறது, மசர் வச்சு போட்டு தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு தானே மாப்பிள இங்கேயே கூட்டு வந்தா. நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு வர வேண்டியதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், டாக்டர் எல்லாம் கூட்டு போக வேண்டாம். அண்ணாமலை சொல்லு, யார பார்த்த, என்ன பார்த்த? தைரியமா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். சொல்லு சொல்ல நம்மள யார பார்த்த? நான் யாரையும் பார்க்கல. பாத்தீங்களாப்பா, இப்போவாது நம்புங்க. இப்படி எல்லாம் பேசுற நீ பொண்ண ஒருத்தன். பைத்தியம்னு தானே சொல்லணும். நீ சும்மா இருப்பா. பைத்தியம் தான். சொல்ல நான் இங்க பாரு, டாக்டர் எல்லாம் கூட்டு போக வேண்டாம். அவ சாதாரணமா தான் இருக்கா, வேண்டாம். இல்ல மாமா, ஏய் சொன்னா கேளு. நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு போயிட்டு வரணும் மாமா. இல்லப்பா வேண்டாம், அவ நல்லா தான் இருக்கா. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு போகணும். அண்ணாமலை நாளைக்கு காலையில ரெடியா இரு, டெஸ்ட்டுக்கு போகணும். போறோம். டேய் உலகாத. மாப்பிளைய சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? அண்ணாமல நாளைக்கு டாக்டர்கிட்ட போலாம். உனக்கு ஒண்ணும் ஆகாது, அண்ணன் பக்கத்திலே இருப்பேன். எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்ச. கிளம்புங்க. போ மீனாட்சி, போய் நேரத்தோட தூங்கு. வாடா வள்ளி செல்லும். அண்ணாமலை அழாத. அண்ணாமலை உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ அழாத. அண்ணாமலை 2 நாள்ல பூங்கோட என் கூட அனுப்புறேன்னு சொன்னீங்க. 1 வாரம் ஆச்சு. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? தயவு செய்து என் பொண்ணை என் கூட அனுப்புங்க மாப்ள. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க பொண்ணு ஊருக்கு போறதை நான் தடுக்கல. 10 வருஷமா உங்க பெரிய பொண்ணோட நான் குடும்பம் நடத்திருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை பத்தி உங்ககிட்ட வந்து தப்பா பேசிருக்காளா? இந்த பொண்ணோட போனேன், அந்த பொண்ணோட போனேன்ட்டு. இவன் வாழ்க்கையை நான் எதுக்காக கெடுக்கணும்? என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இத பாருங்க, நம்பிக்கை இருக்கு இல்லங்கிறது முக்கியம் இல்ல. பஞ்சியை நிரப்பி பக்கத்துல வச்சா அது என்னைக்காவது ஒரு நாள் பத்திக்கதான் செய்யும். அந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இது பாருங்க, நீங்க திரும்ப பேசினே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ போறத நான் தடுக்கல. அவ வந்தா தாராளமா நீங்க கூட்டிட்டு போங்க, நான் வேணாம்னு சொல்ல. மாமாவா சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல. ஏண்டி போக மாட்டேன்? உங்க அப்பா லெட்டர் மேல லெட்டர் போட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்காரு. அப்படி என்னடி மயங்கி போய் அந்த ஆள் 2ஆவது தடவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற நீ? அம்மா நான் ஒண்ணு மாமாக்காக இங்க இல்ல, அக்கா பசங்களுக்காக தான் இங்க இருக்கேன். பூங்குடி, என் பசங்களை பாத்துக்க எனக்கு தெரியும். அவங்களுக்காக நீ ஒண்ணுங்க இருக்க வேண்டாம். முதல்ல கிளம்பி போ. என்னால போக முடியாது மாமா. இந்த பாரு, வயசு பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். கழுத்து பிடிச்ச வெளியே தள்ளும். போ வெளியே முதல்ல. மாமா நான் இங்க இருந்து போக மாட்டேன்.
அக்கா பசங்களுக்கு அம்மாவா நான் இங்கதான் இருப்பேன். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. அவ வரமாட்டேன்னு சொல்றதோ, நீங்க கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளுறேன்னு சொல்றதோ ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், இப்ப நீ வரப்போறியா இல்லையா? என்னால வர முடியாதுமா. இத பார், அடிச்சு பல்லகளெல்லாம் உடைச்சிடு. மரியாதையா வந்துடு. வான்னு சொல்றேன்ல. நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கதான் இருக்க போறேன். என்னடி சொன்ன? மாமாவை கல்யாணம் பண்ண போறியா? கல்யாணம் பண்ண போறியா? என் உயிரே போனாலும் சரி. சொன்னா வா நல்ல சிவா, வாங்க நெல்லையப்பற. அப்பா எப்படி இருக்காரு? அம்மையப்பனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். என்ன தவசி ஊரை விட்டு போனதுலேருந்து அவனை நினச்சே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இப்போ நாங்கள் கோயில் கமிட்டி விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோம். கோயில் விஷயத்தில் என்ன இழுக்காதீங்க. கங்காணியர, தவசி அண்ணன் சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு போயிட்டாரு. அதனால கோயில் கமிட்டி கூட்டத்தை நடத்த முடியல, எந்த முடிவும் எடுக்க முடியல. உடனடியா கோயில் கமிட்டி கூட்டத்தை நடத்தி அப்பாவையே தலைவரா தேர்ந்தெடுக்கலான்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இந்த விஷயத்த நீங்க வந்து அப்பா கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அதான் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? இல்ல அப்படி இல்ல, இந்த விஷயத்த நீங்க அப்பா கிட்ட சொன்னா அது முறையாவும் இருக்கும், அவரும் மறுப்பு சொல்லாம ஒத்துப்பாரு. அதான். வேண்டாம், எனக்கு கூப்பிடாதீங்க நல்ல சிவம். கங்காணி நிலையப்பற, வேண்டாம், அவரை வற்புறுத்தாதீங்க. அவரே ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அவரா இஷ்டப்பட்டா வந்து கூட்டத்தை கலந்துக்கிட்டோம். வாங்க, நாம புறப்படலாம். நீ நல்லா இருக்க மாட்டேடி, நல்லா இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். ஆசையில மண்ணை விட, ஆசையில மண்ணை விட. நல்லா இருக்கியா? நல்லா இரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவளை சாகடிச்சிட்டேன். இவளுக்கு தாலியை கட்டாம வச்சு குடும்பம் நடத்து. ஆனா இவ செத்த கூட எனக்கு சொல்லி அனுப்பாதையா, சொல்லி அனுப்பாத. இந்த ஆள போய் கங்காடையார் சொல்றீங்களே, இந்த ஆளு என் குடும்பத்தை நாசம் பண்ணுவேன். என் வயிறு எரியுதியா, என் வயிறு எரியுது. என் வயிறு எரியுற மாதிரி நாசமா போயிடுவியா, நாசமா போயிடுவேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேயா. உனக்கு நான் என்னையா பாவம் பண்ணேன்? நல்லாவே இருக்க மாட்டேயா. சாப்பிட போற நேரத்துல யாராவது காபி சாப்பிடுவாங்களா? இல்ல மாமா, நான் சாப்பாடு எப்பவோ ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி குடிக்கலாமேன்னு. சாப்பிடுறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல. வேண்டாமா, சாப்பாடு கெட்டு போயிடும். இந்த ஃபேனை கொஞ்சம் போடுமா, ஒரு ஏடியா புழுகி தள்ளுது. என்னம்மா? கரண்ட் இல்ல மாமா. சரி கொண்டா. அம்மா, கொஞ்ச நாளா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு. என்ன எப்போ பார்த்தாலும் எதையும் ஒன்று வாயில் போட்டு மென்னுக்கிட்டு இருக்க? இது மிட்டாய், பபிள்கம் மாமா. ஐயோ, இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுமா. நீ கல்யாணமான பொண்ணு, நல்லதில்ல, துப்பிடு. சரி. ஏ, அப்புறமா வாசல் போய் துப்பு. சரி மாமா. என்ன? காஃபி சாப்பிட்றீங்களா மாமா? வேணாம்மா. என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? எங்கேயாவது வெளில போடுமா? அப்படி ஏதாவது சினிமா கினிமா பார்க்கணுன்னா நல்ல சுயத்தை கூட்டிட்டு போ. அது இல்ல மாமா. பின்ன சொல்லுமா. கரண்ட் போய் 1 மணி நேரம் ஆகுது. காத்து இல்லாம நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இது வீடா மாமா? மேல இருக்கிறதெல்லாம் பெட்ரூமா? ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குற மாதிரி இருக்கு.
ஒரு ட்ரைனேஜ் இல்ல, பாத்ரூம் இல்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ராத்திரி பகல்னு பார்க்காம நீங்களும் அவரும் விவசாயம் விவசாயம்னு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன லாபம் வந்தது? இதுவே மெட்ராஸ்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு 4 பேர் உங்க கூட வச்சுக்கிட்டு அந்த ஷர்ட் வேற போடாம ஒருத்தர் இருப்பாரு, அவரை வச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இவ்வளவு பெரிய வீடு நமக்கு எதுக்கு மாமா? பேசாம வித்துருவோமே. இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் பர்மா தேக்கில பண்ணது தானே, வித்தா நிறைய பணம் வரும்ல. அப்புறம் உங்க தோட்டம், தொரவு, நகை கடை, மில்லு இதெல்லாம் வித்தா இன்னும் பணம் வரும். அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு மெட்ராஸ் போனா ஒரு நல்ல பிளாட்டா பார்த்து வாங்கி செட்டில் ஆயிடலாம். மிச்சம் இருக்கிற பணத்துல நானும் அவரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க அதுல தலையிடாம வீட்டுல சந்தோஷமா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் காலையில ஆனா நல்ல ஷூவை போட்டுக்கிட்டு வாக்கிங் போலாம். போயிட்டு வரும்போது அங்க டோக்கன் போட்டு பால் வாங்கலாம் மாமா. அப்படி நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க எப்ப கேட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு தருவேன்ல. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னா அவர் காதுலயே வாங்க மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மாமா? பேசாம வீட வித்துருமா? உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண வீடு. ஆனா எனக்கு சரி, எங்க பரம்பரைக்கு சரி, இந்த வீடு தான் எங்க கௌரவத்தோட அடையாளம். இந்த வீடு, வாசல், கோயில், குளம் இதான் எங்களுக்கு முக்கியம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அப்புறம் என்ன சொன்னீங்க, யாரோட சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? அது அரட்டை இல்லம்மா, மற்றவங்களுடைய சுகத்துக்கங்கள்ல பங்கு பெறுறது. 4 சுகத்துக்குள்ள முடிஞ்சு போயிடாதுமா எங்களுடைய வாழ்க்கை. ஊரே எங்களுக்கு வாழ்க்கை. நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்டை ஒண்ணு வித்துற முடியாது. ஏன்னா இது உங்க முப்பாட்டம் காலத்து சொத்து. அந்த காலத்துல ₹1,00,000 போட்டு கட்டுறது. இப்ப கட்டணும்னா கோடிக்கணக்கில் செலவாகும். அது இல்லாம பரம்பரை இந்த வீடு மூத்த பிள்ளைக்கு தான் போய் சேரும். அப்படி பார்த்தா தவசிக்கு தான் இந்த வீடு சொந்தம். நல்ல சுவத்துக்கு நம்பிக்கை வேற வீடு இருக்கு, புரியுதா? இத பாருமா, இந்த வீட்டை விக்கணுங்கிற எண்ணத்தை மனசுல தூக்கி ஏறி. ஏன்னா எப்பவும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், புரியுதா? மெயினை போட்டுங்க, கரண்ட் இருக்கு. அம்மையப்பா, என்ன என்னமோ பேயடிச்ச மாதிரி மிரண்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற? மருமக என்ன சொல்லிட்டு போறா? அது ஒன்றும் இல்லை. இந்த காலத்து பெண்களுடைய நடவடிக்கையை பார்த்தாவே கொஞ்சம் மிரளத்தான் விட்டுருக்கு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, தவசி ஊரை விட்டு போயிட்டா. இப்போ கோயில் கமிட்டிக்கு தலைவரே இல்லை. அதனால் கமிட்டி கூட்டத்தை கூட்டி மறுபடியும் உன்னையே தலைவராக்கிட்டா எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும் பாரு. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன சொல்கிற? நீ சொல்றது சரிதான் பாப்போம். நல்ல சிவம், நீ கமிட்டி உறுப்பினர்கள்லாம் தகவல் சொல்லி அனுப்பு. ஒரு நல்ல நாளில் கமிட்டி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஆனால் இந்த விஷயம் அந்த காந்திமதி அம்மாவுக்கு தெரியவே கூடாது, புரியுதா? அப்புறம் புதுசாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நம்ம ஊருக்கு வந்திருக்காருல்ல, அவரோட நெருங்கி பேசி பழகு. ஏன்னா காந்திமதி அம்மாவில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் உதவி நமக்கு தேவைப்படும். சரிப்பா. சரிப்போ. அப்புறம் என்ன சொல்லிய? குற்றாலம் போய் ரொம்ப நாளாச்சு. கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச உடனே அப்படியே போயிட்டு வரலாமா? ஏன் நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்லை புரியாம பேசுறியா? தவசி ஊரை விட்டு போயிட்டான். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒருவரும் தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் எந்த நேரத்தில் எந்த குழப்பம் வரும்னு வேற பயமா இருக்கு. இப்போ குற்றாலத்தில் போய் அமைதியாக இருக்க முடியுமா? புரியாதவனா இருக்கியே. ஆமாம் ஆமாம். அப்போ நான் வரட்டுமா? சரி, புறப்படு.
டேய் அண்ணே யாரு? என் பேர் நல்ல சிவம். சரி, பட்டாளத்தாரோட பையன். இப்போ என்ன வேணும்? உங்களை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இது என்ன கோயில் சத்திரமா? ஆளாளுக்கு வந்து பார்த்துட்டு போறதுக்கு? என்ன விஷயம்? கோவில்ல கமிட்டி கூட்டம் நடத்தணும். நடத்துங்க. காந்திமதி அம்மாவால ஏதாவது பிரச்சனை வருமானு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. காந்திமதி அம்மா? இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? அதான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்கலான்னு. நான் என்ன உங்க வீட்டு கூர்க்காவா? கூப்பிட்ட உடனே வந்து பாதுகாப்பு கொடுக்குறது? அது அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பாருங்க. என்ன ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க? நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும். அன்பழகனோட மச்சான் தானே? உங்க ஒய்ஃப் தமிழரசிக்கும் பொள்ளாச்சி சந்தானத்துக்கும் என்ன உறவுன்னு அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படியே அன்பழகனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எதா இருந்தாலும் பேப்பர் மூலமா எழுதிட்டு வாங்க. அப்புறம் பார்க்குறேன். எழுத படிக்க தெரியுமா? தெரியாதா? போங்க, போய் எழுதிட்டு வாங்க. என்ன லுக்கு விடுற? போ. இந்த ஆள் எப்படியா சார்? அந்த ஆள் ரொம்ப கோகாரா சார். இந்த ஆளை ஏதாவது ஒரு கேஸில் பிடிச்சி உள்ள தள்ளணுமே. நம்ம தமிழரசு பக்கத்தில் இவன் இருக்கக்கூடாது. அது எனக்கு நல்லதில்லை. ആരാണ്? காந்திமதி அம்மா இருக்காங்களா? നിങ്ങളാര്? ஊர்ல அன்பழகன் ஒரு எஸ்ஐ இருந்தாரு. அவருக்கு பதிலா புதுசா மாத்தலாய் வந்த எஸ்ஐ. എന്ത് വിഷയം? நீ யாரு? അകത്തെ വരൂ. വരൂ. ഇരിക്കൂ. என்ன விஷயம்? என் கூட பேசணும்னு சொன்னீங்களா? பார்கவி சொன்னா. எனக்கு போலீஸ்காரங்க மேல நம்பிக்கை இல்ல. 20 நாள் கழிச்சு வாங்க, என் மாப்பிள்ள வருவாரு, அவர் கூட பேசிக்கிங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கேன். நான் வந்தாலே அந்த பட்டாளத்தாரை எந்திரிச்சு நின்னு வணக்கம் சொல்வாரு. நீங்க உட்கார்ந்து வணக்கம் சொல்றீங்க.
என் கௌரவத்தை புரிஞ்சுக்காத நீங்க எனக்கு எப்படி உதவி செய்வீங்க? பார்கவி, இவரை முன்ன பின்ன உனக்கு தெரியுமா? ഇല്ലക്കാ എനിക്ക് അറിയില്ല. നമ്മളെ അൻപഴകനില്ലേ, അയാള് ട്രാൻസ്ഫർ ആയി പോയി. ആ ജാബക്ക് ഇയാള് വന്നോ, ഞങ്ങളെ കാണാൻ വേണ്ടി വന്നോ, അതാണത് വിളിച്ചിട്ട് വന്നത്. நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க போல் இருக்கு. அம்மாக்கு கூழ கும்பிடு போடுறவங்கள தான் அதிகமா பிடிக்கும் போல் இருக்கு. நான் உண்மையாவே உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நீங்க யாருங்க எனக்கு உதவி செய்யறதுக்கு? இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாரு எஸ்ஐ அன்பழகன். அந்த ஆள் எனக்கு பரம எதிரி. அந்த ஆள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. பட்டாளத்தான் குடும்பம். அந்த ஆளும் எனக்கு எதிரி. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற டார்ச்சர்ல அன்பழகனோட தங்கச்சியும் வருத்தப்படுமா? அதை பார்த்து எஸ்ஐ அன்பழகன் வருத்தப்படுவாரு. அதுல எனக்கு ஒரு சந்தோஷமா. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். അക്കാവക്ക് ഏതാണ് വിധത്തില് നിങ്ങൾ ഉദവി ചെയ്യാൻ പോണ? அம்மா, இன்னைக்கு காலையில நல்ல சிவம் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. கோயில் கமிட்டி கூட்டம் நடத்தணுமா? நீங்க இது வரைக்கும் கோயில் கமிட்டி கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுலன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க இப்போ கோயில் கமிட்டி கூட்டத்தில் கலந்துக்கணுமா? இல்ல, அந்த கோயில் என் கைக்கு வராம நான் அந்த கோயில காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அதான் நீங்க ஒரு முறை கல்யாணத்துக்காக அந்த கோயில் வாசல மிதிச்சிட்டீங்களாமே, அப்பவே உங்க சபதம் முடிச்சு போச்சு. அம்மா, நம்ம எதிரியை எப்பவுமே தூங்க விடந்தாம்மா. அவங்களுக்கு நாம கொடுக்கிற டார்ச்சர்ல ஏண்டா இவங்களுக்கு துரோகம் நினைச்சோன்னு வருத்தப்பட்டு அவங்க நம்ம கிட்ட சமாதானமா போகணுமா? இல்ல அவங்க இந்த ஊரை விட்டே போகணும். அம்மா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உங்களை தேடி நான் வரேம்மா. நீங்க இந்த கோயில் கமிட்டி கூட்டத்தில் கலந்துக்கணும். நான் வரேம்மா. வரேன். பார்கவி, இவன் சொல்றத நம்பலாமா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. അയാള് വലിയ വന്ന് ഉദവി ചെയ്യാൻ ചൊല്ലിയിരിക്ക്. നമ്മള് കോയിൽ കമ്മിറ്റി കൂട്ടത്തിക്ക് പോയി നോക്കാം. പിന്നെ എന്ത് ചെയ്യാൻ ആലോചിക്കാം. എന്താക്കാ? வா மீனாட்சி, வா. பாண்டிச்சேரி டாக்டர் இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு புரியாது. நம்ம ஊர் இங்கிலீஷா தான் நமக்கு தத்துப்படி. உட்காரு. அண்ணாமலை விட உனக்கு தான் அதிக உரிமை இருக்கு. அண்ணாமலை ஓரத்தில் உட்கார வச்சுக்குவோம். என்ன மாப்ள, அண்ணாமலை வரு, உட்காருங்க. வரட்டும் மாமா. அது மனசு சரியில்லாத பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் வருத்தப்படுது, அவ்வளவுதான். சரியா போயிருப்பாப்ல. புறப்படலாமா? நான் போயிட்டு வந்துடுறப்பா. நீ எதுக்கு வண்டியில உட்காந்துருக்க? கீழே இறங்கு. அவங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. நீ எதுக்காக உட்காந்துருக்க? இறங்கு. அப்பா, இல்ல என்ன நீங்க, நான் தான் தங்கச்சி வர சொன்னேன். அதே நான் பாண்டிச்சேரிக்கு புதுசு. பாண்டிச்சேரியில் இருக்கிற ரோடு சந்து பொந்தெல்லாம் எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை இங்கேயே படிச்சு வளர்ந்தவரா இருந்தாலும் அவருக்கு அவ்வளவு வரம் பத்தாது. அண்ணாமலை கிட்ட வழிகாட்டா அது இமயமலைக்கு வழிகாட்டிவிடும். அதனால நான் தான் வா தங்கச்சி டாக்டர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, டாக்டர் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? அதான் டிரைவர் கிட்ட வழி சொல்லிருக்கேன், அவரு பார்த்து கூட்டு போவாரு. நீ இறங்கு. கீழே இறங்கு. இறங்குன்னு சொல்றல. இறங்குமா, பரவாயில்ல. நான் டிரைவர் வச்சு வழி பார்த்துக்கிறேன். அவகிட்டே பேசிக்கிறேன்.
ஜாக்கிரதையா போயிட்டோம் அண்ணாமலை. போலாமா மாப்பிள? போலாம் 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 வா. ஏங்க இன்னைக்கு டாக்டர் கிட்ட போய் தான் ஆகணுமா? கண்டிப்பா போய் தான் ஆகணும். வண்டியில ஏறு. ஏறடா. என்ன மாப்பிள இது? இதுதான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற ஆஸ்பத்திரியா? நெல்லுக்குடான் மாதிரி இருக்கு. இதுக்கு தான் மீனாட்சி கூட்டு வந்து ஒழுங்கா பேசாம இருங்க மாமா. இவர்தான் லூஸ் டாக்டரா? வாங்க உலகநாதன். என்ன டாக்டர் எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க உங்க ஒய்ஃப் அண்ணாமலை? இதோ வேணாம்ல. என்ன மாப்பிள என்னை சொல்லவே இல்ல? மை நேம் இஸ் கோமதி சார். மை நேம் இஸ் சிவம், டாக்டர் சிவம். நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் நைஸ். ப்ளீஸ் கம். வேணாம்ல, உள்ள வா. அண்ணாமலை டாக்டர் போன உடனே கரண்ட் சாக்கெல்லாம் கொடுப்பாரு. பயப்படாத. அண்ணன் பக்கத்துல இருந்து கை காலெல்லாம் பிடிச்சுக்கிறேன். ஆனா நீ போன உடனே பைத்தியம்னு உண்மையை ஒத்துக்கணும். சரியா? நீ தான் பைத்தியம். டாக்டரை பார்த்து வெளியே வரும்போது உன்னதான் ஏர்வாடிக்கு அனுப்ப போறேன். நல்ல வேலை டிரைவர் பார்க்கல. இது நானும் வந்துடுறேன். இதே டாக்டர் சவம். லூஸ் டாக்டருக்கு ஒரு போர்டு. என்ன வைத்தியம் பார்க்கறானோ தெரியல. மோகனா, என் ஒய்ஃப் மோகனா பிரியா. என்னங்க? இங்க வா. யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க உலகநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன திருநெல்வேலியிலே செட்டில் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் பக்கத்துல இருக்கிறது யார் தெரியுமா? அவருடைய ஒய்ஃப் அண்ணாமலை. வணக்கம். என்னங்க இவங்க என்னை விட ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? நீ ஒரு வித்தியாசமான பொம்பளடி. உன் கண்ணுக்கு உன்னை விட மத்த பொம்பளைங்களா அழகா தெரியுறாங்க. சும்மா இருங்க. அவரா அண்ணாமலை, என்ன குடிக்கிறீங்க? காஃபி? ஓகே ஓகே, நல்லதா காஃபி போட்டுக்கொண்டா. நாளைக்கு இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்களோ இல்லையோ காஃபி சாப்பிட வரணும். போ. அவரா அண்ணாமலை. என்னம்மா, ஹவீஸ் பாண்டிச்சேரி? நல்ல ஊர்ல? என்னம்மா நம்ம ஊர் மாதிரி இல்லைங்கிறியா? அது சரி. ஆமா, உன் ஊர் என்ன சொல்லு. டாக்டர் இவ்வளவு திருநெல்வேலி தான். நான் உன்னை கேட்டேனா? அவங்கள தானே கேட்கிறேன். நீ சொல்லுமா. திருநெல்வேலி. திருநெல்வேலியில அதுக்கு பக்கத்துல ஆழ்வார்குறிச்சி. சரி, உன்னை பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கேன்ல, ஒரு சின்ன அப்ரிசியேஷன். அதுவும் கிடையாது. ஓகே, ஒரு கர்ட்டசி. டாக்டர் உங்க ஊர் என்ன கேட்க மாட்டியா? நீ கேட்கலனா நான் சொல்லுவேன். நானும் திருநெல்வேலி தான். பக்கத்துல கல்லிடை குறிச்சி. அங்க அப்பள வியாபாரி அம்மையப்பன் பையன். கரெக்ட், அம்மையப்பன் பையன் தான். யாரு வெயில தூக்கி அப்பளத்தை அலையிறது? அதான் ஜம்ப் ஆகி டாக்டர் ஆயிட்டேன். அப்ப ஜம்ப் பண்ண டாக்டர் ஆயிரலாமா? பேசாம இருக்கலா? சொல்லு. என்ன நீ பேசவே மாட்டேங்கிற? திருநெல்வேலி பொண்ணு மாதிரியே இல்லையே நீ. பட 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 படன்னு பேச வேண்டாமா? உலகநாத மிரட்டி வச்சிருக்காடா. கவலைப்படாத. ஒரு பழைய அருவாள் எடுத்து சாணம் பிடித்து ஒரு சீவு சீவு, நான் பாத்துக்கிறேன். அது ஐயோ ஐயோ, என்ன டாக்டர் இது? வைத்தியத்துக்கு கூட்டு வந்து அறுவை சிகிச்சை பண்றீங்க? டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம்.
நீங்க தான் உங்க பேரு டாக்டர் சிவம்னு சொன்னீங்க. ஆனா வெளிய போர்டுல டாக்டர் சவம்னு எழுதியிருக்க. யார் அது? அது நான் கைவிட்ட கேஸோட பேரு. சும்மா இருங்க. உலகநாதன், நான் நினைக்கிறேன் ட்ரீட்மெண்ட் அண்ணாமலைக்கு இல்ல, இவருக்கு தான். நான் பேசுறதே அப்படித்தான் டாக்டர். நான் தெளிவா தான் இருக்கேன். அண்ணாமலைக்கு என்ன நடந்ததுன்னா ஷோ. அப்புறம் அண்ணாமலை சொல்லுமா. பேசவே மாட்டேங்கிறிய. மோகனா, காஃபி ரெடியா? வந்துட்டேன். காஃபிங்கிற பேர்ல மோகனா கஷாயம் கொண்டு வருவா. தயவு செஞ்சு அதை காஃபியா நினைச்சு குடிச்சிருக்க. நீங்க கண்டிப்பா குடிக்கணும். ரசிச்சு குடிங்க. இங்கேயும் கஷாயமா? அண்ணாமலை நீ தான் காப்பாத்தணும். ஒண்ணு இல்ல, சாப்பிட நல்லா இருக்கும். வாமா வா, உங்ககிட்ட பேசணும் வா. அப்புறம் அண்ணாமலை, ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். நான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க போறதில்ல. என் ஃப்ரெண்டு உலகநாதன், அவனுடைய ஒய்ஃப் நீ, எனக்கும் ஃப்ரெண்டு. நாம இப்ப ஃப்ரெண்ட்லியா பேச போறோம். ஓகேயா? இந்தா சாக்லேட் எடுத்துக்க. எடுத்துக்கா. என்ன ஒண்ணு எடுத்துக்கிற? ஒரு கை நிறைய அள்ளிக்க வேண்டாமா? உனக்கு என்ன பிடிக்கும்? என் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அண்ணனை பிடிக்குமா? சாமி பிடிக்காதா? உங்க ஊர்ல ஒரு பெரிய கோயில் இருக்கே, அண்ணாமலையார் கோயில். உங்க கோயில் தானே? அந்த கோயிலுக்குலாம் போவில்ல? எனக்கு சின்ன வயசுல சாமி ரொம்ப பிடிக்கும். என் ஆட்சி செத்ததுல இருந்து நான் சாமி கும்பிடுறதை நிறுத்திட்டேன். இப்ப உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குடும்பத்தை பிரிஞ்சதுல இருந்து எனக்கு சாமி மேலேயே நம்பிக்கை எல்லாம் போச்சு. சரி, அதை விடு. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? மஞ்சள். மஞ்சள் பாத்தியா? மஞ்சள் எனக்கு அதான் பிடிக்கும். ஐ டு லைக் இட். குட். என் பேர் என்ன? சிவம். டாக்டர் சிவம். என் ஒய்ஃபோட பேர் என்ன? மோகன பிரியா. உங்க வீட்டு நம்பர் 7. சூப்பர். உனக்கு உலகநாதனை பிடிக்குமா இல்ல உங்க அண்ணனை பிடிக்குமா? எனக்கு உலகநாதனை பிடிக்கும். ஆனா என் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. சின்ன வயசுல உன்னை யாராவது கனவுல வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டா? இல்லையா? உங்க ஊர்ல சூதாடி சித்தன் ஒருத்தன் இருக்கானாமே, அவனை ரொம்ப பிடிக்குமாமே உனக்கு? எனக்கு பிடிக்காது. இல்ல உனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்களே. எனக்கு பிடிக்காது. இந்த ஜன்னல் கிட்ட, இருட்டுல, கதவு கிட்ட யாரான நிக்கிற மாதிரி ஒரு பிரம்ம உண்டா உனக்கு? சொல்லுமா, ஏதான உண்டா? சரி, அதை விடு. உனக்கு எது பிடிக்காது? இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்காது. நான் ஜன்னல் கிட்ட, கதவு கிட்ட ராத்திரியில ஆளுங்க பார்த்தது உண்மை. நான் பார்த்தேன். இந்த குடும்பத்துல இருந்து என்ன பிரிக்கணுங்கிறதுக்காக யாரோ சதி பண்ணி எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி இப்ப உங்க முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. நான் உலகநாதனை பார்த்தது தப்பு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மிகப்பெரிய தப்பு. இப்ப என் குடும்பத்தை பார்க்க முடியாம, என் மேல உயிரை வச்சிருக்கிற என் அண்ணனை பார்க்க முடியாம நான் இப்படி தனியா நின்னு தவிச்சிட்டு இருக்கேன். என் அண்ணனை பார்க்க கூடாதுன்னு சொன்னது கூட நான் பெருசா நினைக்கல.
ஆனா அவரை மனசார கூட நினைக்க கூடாதுன்னு உலகநாதன் சொன்னாரு பாருங்க. அதுதான் என்னால தாய்க்க முடியல. நீங்க ஏதோ ஷாக் கொடுப்பீங்களாமே, அது கொடுங்க டாக்டர். ஒரே அடியா என் அண்ணனை என் மனசுல இருந்து அப்படியே மறந்துடுறேன். எனக்கு அந்த ஷாக்கு கொடுங்க. எனக்கு வேண்டாம். நோ நோ நோ, உனக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க போறது இல்லம்மா. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகேயா? இதை பாரு அண்ணாமலை, உங்க அண்ணனை பார்க்கணுங்கிற எண்ணத்திலேயே நீ தூக்கம் இல்லாம இருக்க, அவ்வளவுதான். 2 நாள் தூங்கினேன், யூ வில் பி ஆல் ரைட். உங்க அண்ணனை பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் ஏற்பாடு பண்றேம்மா. கமான், சேர் அப். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.